إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இருக்கக்கூடிய இந்த சஃபருடைய மாதம், சஃபரோடு தொடர்படுத்தி சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஹிஜ்ரி ஆண்டின் இரண்டாவது மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தை தொடர்ந்து வரக்கூடிய மாதமாக சஃபர் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சஃபர் என்ற பெயர் வருவதற்கான காரணத்தை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஷேக் சாலிஹ் அல் முனஜ்ஜித் ஹஃபிதஹுல்லா அவர்களுடைய அந்த தொகுப்பிலே அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அந்த மக்காவிலே உள்ளவர்கள் மக்காவை விட்டு அவர்கள் பயணம் மேற்கொள்கின்ற காரணத்தால், மக்கா காலியாகி விடுகின்ற காரணத்தால் இந்த பெயர் இதற்கு வருவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். அதாவது சஃபிரல் மகான் இதா ஹலா, அந்த இடம் காலியாகி விடுகிறது என்ற அந்த அடிப்படையிலே இந்த பெயர் சஃபர் என்ற இந்த பெயர். அறியாமை காலத்தை நாம் எடுத்து பார்க்கின்ற போது, ஜாஹிலிய காலத்திலே சஃபரில் அவர்களிடம் இரண்டு பெரும் தவறான விடயங்கள், முன்கரான விடயங்கள் அவர்களிடம் காணப்பட்டன. அதில் ஒன்றுதான், அவர்கள் இந்த மாதங்களை என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய வசதிக்கேற்ப அவர்கள் மாற்றிக்கொள்வது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் போது 9வது அத்தியாயத்தின் 37வது வசனமாக சொல்கிறான், இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர் யுضல்லு பிஹி அல்லதீன கஃபரு யுஹில்லூனஹு ஆமன் வயுஹர்ரிமூனஹு ஆமன் லியுவாத்திஉ இத்தத மா ஹர்ரமல்லாஹ் فَيُحِلُّ مَا حَرَّمَ اللَّهُ زُيِّنَ لَهُمْ سُوءُ أَعْمَالِهِمْ وَاللَّهُ لَا يَهْدِي الْقَوْمَ الْكَافِرِينَ. போர் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்ட இம்மாதங்களை அவங்க என்ன செய்யறாங்க, தங்களுடைய விருப்பப்படி முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் குஃப்ரை நிராகரிப்பே அதிகப்படுத்துகிறது. இதனால் நிராகரிப்பவர்களே வழிகெடுக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் ஒரு வருடத்தில் அம்மாதங்கள் என்ன செய்யறாங்க, போர் புரிவதை அனுமதிக்கப்பட்டதாக கொள்கிறார்கள். மற்றொரு வருடத்தில் அதை தடுத்து விடுகின்றார்கள். இதற்கு காரணம், தாங்கள் தடுத்துள்ள மாதங்களின் எண்ணிக்கையை அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களின் எண்ணிக்கைக்கு சரியாக்கி, அல்லாஹ் தடுத்திருக்கும் மாதங்களை தாங்கள் ஆகமாக்கிக் கொள்வதற்குத்தான். அவர்களுடைய இந்த தீய செயல் அவர்களுக்கு ஷைத்தானால் அழகாக்கப்பட்டு விட்டன. அல்லாஹ் காஃபிர்கள் கூட்டத்தை நேர்வழியில் செலுத்த மாட்டான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக இவர்கள்
என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இதனுடைய புனிதத்துவத்தை முஹர்ரம் என்ன செய்தார்கள், முஹர்ரம் மாதத்துடைய அந்த தடையை அவர்கள் சஃபருக்கு மாற்றினார்கள். ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், புகாரியிலே 1564வது எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வது அவர்கள் பூமியில் நடக்கும் ஒரு பெரும் கொடிய பாவமாக அவர்கள் அறியாமை கால மக்கள் கருதினார்கள். ஹஜ்ஜுடைய மாதங்களில் உம்ரா செய்வதை ஒரு பெரும் கொடிய பாவமாக கருதினார்கள். அதே போன்று துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம் என்ற இந்த 3 மாதங்கள் போர் செய்ய தடை செய்யப்பட்ட புனித மாதங்களாக தொடர்ந்து வந்த காரணத்தால் முஹர்ரம் மாதத்துக்கான தடை அவர்கள் சஃபருக்கு மாற்றினார்கள். தொடர்ந்து போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட 3 மாதங்கள் வருகின்ற காரணத்தால் அந்த முஹர்ரம் மாதத்துடைய தடை அவர்கள் என்ன செய்தார்கள், சஃபருக்கு மாற்றினார்கள். ஹஜ் பயணத்தில் ஒட்டகங்களின் முதுகில் உள்ள அந்த சுமைகளின் வடு மறைந்து காலடித்தடங்கள் அழிந்து சஃபர் மாதமும் கடந்து விட்டால் உம்ரா செய்பவர் உம்ரா செய்யலாம் என்றும் அவர்கள் கூறி வந்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள், இதை மாற்றினார்கள். அல்லாஹ் காலத்தை எவ்வாறு படைத்தானோ அதே நிலைக்கு மீண்டு விட்டது என்று இறுதி ஹஜ்ஜிலே கூறினார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறு அறியாமை கால மக்கள், ஜாஹிலிய மக்கள் தங்களுடைய வசதிக்கேற்ப என்ன செய்தார்கள், மாதங்களை மாற்றினார்கள். இது ஒரு தவறாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இவர்களிடம் காணப்பட்ட மற்றும் ஒரு தவறுதான், சஃபர் மாதத்தை ஒரு பீடையான மாதமாக இவர்கள் கருதினார்கள். புகாரியில் நீங்கள் பார்க்கலாம் 5707, அதே போன்று முஸ்லீமில் 2220 ஆகிய எண்களில் வரக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது சொல்கிறார்கள், லா அதுவா வலா தியரா வலா ஹாமத வலா சஃபர் என்று சொல்கிறார்கள். அதாவது தொற்று நோய் என்பதும் கிடையாது, அதே போன்று இந்த தியரா பறவை சகுனம் என்பதும் கிடையாது, அதே போன்று ஆந்தை சகுனம் என்பதும் கிடையாது, அதே போன்று சஃபர் மாத பீடை என்பதும் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே இதிலே அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாயத்திலே காணப்பட்ட இவ்வாறான தவறான நம்பிக்கைகளை இல்லாதொழித்தார்கள். எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் ஜாஹிலியத்தை அனுமதிக்காது. ஜாஹிலியத்தை இஸ்லாம் என்ன செய்கிறது, குழி தோண்டி புதைத்து விட்டது. எனவே இவ்வாறான தவறான மூட நம்பிக்கைகளை மறுபடியும் நாம் என்ன செய்யக்கூடாது, அவைகளை நாம் உயிர்ப்பிக்க கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஃபர் மாத பீடை என்பது கிடையாது, அது ஏனைய மாதங்களை போன்றுதான், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏனைய மாதங்களை போன்றுதான், ஏனைய காலங்களை போன்றுதான். அல்லாஹு தஆலா ஏனைய காலங்களில் எவ்வாறு ஹைரை அவன் முடிவு செய்கிறானோ, தீர்மானிக்கிறானோ, ஷர்ரை தீர்மானிக்கின்றானோ, அதே போன்றுதான் சஃபர் மாதத்திலும் என்பதை இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது லதாயிஃபுல் மஆரிஃப் என்ற நூலிலே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, சஃபருடைய மாதத்திலே அதாவது நல்ல காரியங்களை செய்வது, உதாரணமாக திருமணமாக இருக்கலாம், பயணங்களாக இருக்கலாம், அல்லது வேறு நல்ல காரியங்களை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை. அன்றைய அறியாமை கால ஜாஹிலிய சமூகம் தான் என்ன செய்தது, அதை சஃபரை பீடையாக பார்த்தது. எனவே நறுமை சகோதரர்களே, சஃபர் மாதம் அவ்வாறு ஒரு பீடையான மாதம் கிடையாது. நம்ம சமூகத்தில் நாம் இன்னும் பார்க்கிறோம், சஃபருடைய மாதத்தின் அந்த கடைசி இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி என்ன செய்வார்கள், அதில் சில மூட நம்பிக்கைகளை, செயல்பாடுகளை எல்லாம் அரங்கேற்றக்கூடிய நிலை இன்னும் நமது சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறது. இவ்வாறான ஜாஹிலியத்தை இஸ்லாம் இல்லாதொழித்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜிலே குறிப்பிட்டது என்னவென்று சொன்னால், அதாவது ஜாஹிலியத்
அந்த அறியாமை கால பழக்க வழக்கங்கள் எல்லாம் எனது பாதத்தின் கீழ் என்று சொன்னார்கள். அதற்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, எந்த ஒரு அந்தஸ்தும் கிடையாது. எனவே நமது உள்ளத்தில் அந்தஸ்தும் சிறப்பும் இருக்க வேண்டியது கால் அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கூறியது, அல்லாஹுடைய தூதர் கூறியது. இஸ்லாமிய வழிகாட்டல்களுக்கு தான் நமது உள்ளத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் இருக்க வேண்டும். ஜாஹிலிய நடைமுறைகளை பொறுத்தவரையில் அதை நாம் என்ன செய்யக்கூடாது, அதை புனிதப்படுத்தவோ சிறப்பிக்கவோ கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சஃபருடைய மாதத்தை பொறுத்தவரையில் அது ஏனைய மாதங்களை போன்றுதான். நாங்கள் ஹதீஸில் ஒரு ஹதீஸுல் குதுசியை நாம் படிக்கிறோம். புகாரி முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. அல்லாஹு தஆலா அல்லாஹ் கூறுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி என்ன? நீங்கள் காலத்தை திட்டாதீர்கள், காலத்தை ஏசாதீர்கள். ஏனென்றால் நானே காலமாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரவு பகலை மாறி மாறி வரச் செய்வது நான் தான். இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது என்பது நான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நாம் காலத்தை குறை கூறக்கூடாது. காலம் என்பது அல்லாஹ் படைத்தது, அல்லாஹ் விரும்பியவாறு அதை என்ன செய்கிறான், அதை அவன் மாறி மாறி வரச் செய்கிறான் என்பதையும் நாம் ஹதீஸிலே படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சஃபருடைய மாதம் என்பதை பொறுத்தவரையில் அது ஏனைய மாதங்களில் எவ்வாறு நிகழ்வுகளை அல்லாஹ் நிகழ்த்துகின்றானோ அதே போன்றுதான் சஃபருடைய மாதத்திலும். வல் உமூரு குல்ஹா பியதில்லாஹி தஆலா, அனைத்து காரியங்களும் அல்லாஹுடைய கரங்களில் தான் இருக்கின்றன. அவன் நாடியவாறு என்ன செய்கிறான், நிகழ்த்துகிறான். அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லும் போது குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், எமது பாதுகாவலன் மௌலானா, எமது பொறுப்பாளன் பாதுகாவலன் அல்லாஹ் எமக்கு எதை விதித்தானோ அதை தவிர வேறு எதுவும் எம்மை வந்து அடையாது, அதை தவிர வேறு எதுவும் எம்மை வந்து அடையாது. வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே மூமின்களை பொறுத்தவரையில் மூமின்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்பட வேண்டுமே தவிர இவ்வாறான மூட நம்பிக்கைகளுக்கு பின்னால் செல்லக்கூடாது. அந்த நாள் பீடையானது, அந்த மாதம் பீடையானது, அந்த நேரம் பீடையானது, இப்படி காலத்தோடும் நேரத்தோடும் இடத்தோடும் இந்த பீடைகளை என்ன செய்யக்கூடாது, இவ்வாறு சம்பந்தப்படுத்தக்கூடாது. எமது வாழ்வில் அனைத்தும் அல்லாஹ் விதித்ததின்படிதான் நடக்கின்றன, அல்லாஹ் விதித்ததின்படிதான் நடக்கின்றன என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்திலே சொல்லிவிட்டு சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும், மூமின்கள் அல்லாஹ்வின் மீதே தவக்குல் வைக்கட்டும் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அருமையான சகோதரர்களே, நாம் ஒரு ஹதீஸை படிக்கிறோம். முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனது சமுதாயத்தில், எனது உம்மத்தில் 70,000 பேர் எந்த ஒரு கேள்வி கணக்கும் இன்றி, எந்த ஒரு வேதனையும் இன்றி, எந்த ஒரு விசாரணையும் இன்றி அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய சிறப்பட்டு பாருங்கள். இதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். இந்த செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிவிட்டு அவங்க வீட்டுக்குள் சென்று விடுகிறார்கள். சஹாபாக்கள் ஆர்வத்தின் காரணத்தால், ஆர்வம் மேலிட்டால் அவர்கள் யாராக இருக்கும் என்று தங்களுக்கு மத்தியிலே பேசிக்கொள்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், அவர்கள் தான் தௌஹீதிலே, இஸ்லாத்திலே பிறந்து ஷிர்க் செய்யாமல் மரணித்தவர்கள் என்ற அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு யார் தோழமை கொண்டிருந்தார்களோ அவர்கள்தான் அந்த சிறப்புக்குரியவர்கள் என்று பேசுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் அதை சொல்லிட்டு போய் திரும்ப வாரான். அப்ப எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். நாம் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லிவிட்டு சென்றீர்களே, அவர்கள் யாராக இருப்பார்கள், அவர்கள் எப்படிப்பட்ட பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதை பற்றி தான் பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்குரிய பண்புகளை சொன்னார்கள். முதலாவது என்ன சொல்கிறார்கள், அவர்கள் லா யஸ்தர்கூன், என்ன செய்ய மாட்டார்கள், ஓதி பார்க்குமாறு, மந்திரித்து பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள்.
என்று சொல்கிறார்கள். ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்பது என்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அது அனுமதிக்கப்பட்ட விடயம். என்ன செய்யுது? ஒருவரிடம் ஓதி பார்க்குமாறு கேட்பது என்பது தடுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல, அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான். ஆனால் இந்த அந்தஸ்தை சிறப்பை அடைவதாக இருந்தால் இதை தியாகம் செய்தாக வேண்டும், இதை தியாகம் செய்தாக வேண்டும். இப்ப நாங்க பார்க்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு ஒரு பெண்மணி வருகிறார்கள், ஒரு சஹாபிய பெண்மணி வருகிறார்கள். அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் முறையிடுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு போன்ற ஒரு நோய் ஏற்படுகிறது, வலிப்பு ஏற்படுகிறது. அதனுடைய அந்த வேதனை, அந்த நோயை முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த நோய் குணமடைவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் எனக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக பிரார்த்தியுங்கள் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்மணிக்கு 2 தேர்வுகளை கொடுக்கிறார்கள். ஒன்று என்ன? உங்களுடைய நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன், உங்களுடைய நோய் குணமடைவதற்கு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன். அடுத்து சொல்கிறார்கள், அந்த பெண்மணியை பார்த்து, நீங்கள் இன்ஷஅத்தி சபர்த்தி, நீங்கள் இந்த நோயிலே பொறுமையாக இருந்தால் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, சோனம் உண்டு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி சஹாபிய பெண்கள், ஈமானிய அந்த பாசறை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஈமானிய பாசறையிலே வளர்க்கப்பட்டவர்கள், அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் இந்த நோயை தாங்கிக் கொள்கிறேன், இந்த நோயுடைய வேதனையை நான் தாங்கிக் கொள்கிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்கிறார்கள். அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அவ்வாறு அந்த நோய் ஏற்படுகின்ற போது, வலிப்பு ஏற்படுகின்ற போது என்னை அறியாமல் எனது ஆடைகள் விலகி விடுகின்றன, அவ்வாறு விலகாமல் இருப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அவ்வாறு ஒழுக்கத்தை அவ்வளவு உயர்வாக கருதியவர்கள் சஹாபிய பெண்கள். நறுமையானவர்களே, நாம் இந்த செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தியில சொர்க்கம் என்ற அந்த உயர்ந்த அந்தஸ்தை அடைவதற்காக என்ன செய்ய வேண்டும்? தியாகம் செய்ய வேண்டும், தியாகம், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும். அர்ப்பணிப்புகள் செய்யும் போது அது கிடைக்கும். அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? யா ரசூலல்லாஹ், நான் அந்த நோயை தாங்கிக் கொள்கிறேன், எனக்கு சொர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்கிறார். ஆனா இன்று நமது நிலை எப்படி இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது இந்த உலகத்துடைய அற்ப கஷ்ட நஷ்டங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல், அற்பமான துன்பங்களை, கஷ்ட நஷ்டங்களை கூட தாங்கிக் கொள்ள முடியாமல் ஈமானை இழந்து விடுகின்ற நிலையை பார்க்கிறோம். ஈமானை என்ன செய்கிறார்கள்? இழந்து விடுகிறார்கள். நோய் வந்தால் என்ன செய்வார்கள்? நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்ற ஒன்றை சொல்வார்கள். எங்கிருந்து எடுத்தார்களோ தெரியாது. அப்ப என்ன செய்யறது? அதாவது மருத்துவர்கிட்ட போறது, ஒரு வைத்தியரிடம் செல்வது, 1, 2, 3 தடவை என்று குணமடையவில்லையா, அடுத்து என்ன செய்வது? மார்க்கம் தடுத்த வழிகளை தேர்வு செய்வார்கள். தட்டு, தகடு, தாயத்து, தர்கா என்று இப்படியாக என்ன செய்கிறது? அதாவது ஈமானையை இழக்கக்கூடிய தவறான வழியை தேர்வு செய்யக்கூடிய மோசமான நிலையை நாம் சமூகத்தில் பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். வைதா மரித்து ஃபஹோ யஸ்பீன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், நான் நோயுற்றால் அவன்தான் என்னை குணப்படுத்துவது, அவன்தான் என்னை குணப்படுத்துபவன். அப்ப இதுல உறுதியான நம்பிக்கையோடு செயல்பட வேண்டியவர்கள் என்ன செய்கிறார்கள்? என் அருமையான சகோதரர்களே, அதாவது தவறான வழிகளிலே செல்கிறார்கள், தவறான வழிகளிலே செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம், நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டீர்களா? உங்களுடைய நோய் குணமடைவதற்கு, உங்களுடைய நோய்க்கு ஷிஃபா கிடைப்பதற்கு, நிவாரணம் கிடைப்பதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் முறையிட்டீர்களா என்று சொல்லிவிட்டு என்ன செய்யறாங்க? அல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நலம் விசாரிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து என்ன செய்கிறார்கள்? ஓதுகிறார்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக்,
பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று ஆரம்பிக்கிறார்கள். மின் குல்லி ஷைஇன் யூதீக் வ மின் ஷர்ரி குல்லி ஐனின் ஹாசிதின் அல்லாஹ் யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று சில வாசகங்கள் மாற்றங்கள் இதில் வருது. அவர் 2 ரிவாயத்தில் வருது. முஸ்லிம்ல பிஸ்மில்லாஹி யுப்ரீக் என்று ஒரு ரிவாயத் வருகிறது. அப்ப என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட போது யாரிடம் முறையிட்டார்கள்? அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். அவன்தான் ஷாஃபி, குணமளிப்பவன். அவன்தான் குணமளிப்பவன். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் ஏன் இதை இங்கு சொல்கிறோம் என்று சொன்னால், இன்று அதாவது பலர் கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட, நாம் ஏகத்துவத்திலே கொள்கையிலே உறுதியாக இருக்கிறோம், ஏகத்துவத்திலே உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட எனது நோய்கள் தொடர்ந்து நீடிக்கின்ற போது கொள்கையிலே ஆட்டம் காணுகிறார்கள். கொள்கையில ஆட்டம் காணுகிறார்கள். மூட நம்பிக்கைகளின் பக்கம், தவறான வழிகளிலே அதற்கு நிவாரணம் தேடி செல்லக்கூடிய மோசமான நிலையை பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். பாருங்க, அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்யறா? அந்த நோயை ஏற்றுக்கொள்கிறார்கள் சொர்க்கத்துக்காக. ஆனா இன்று நாங்கள் என்ன செய்யறோம்? அதாவது இந்த நிலையான சொர்க்கம் நமக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஈமானை இழந்தாலும் பரவாயில்லை, இந்த நோய் குணமடைய வேண்டும் என்று ஈமானை இழக்கக்கூடிய வழிகள் எல்லாம் தீர்வை தேடி செல்லக்கூடிய மோசமான நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நிச்சயமாக ஒரு மூமின் அவனது ஈமானில் சோதிக்கப்படுவான். இந்த பெண்மணி சோதிக்கப்பட்டாங்களா இல்லையா? அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நோயை கொடுத்து சோதித்தான். அவங்க அந்த நோயில சோதிக்கப்பட்டார்கள். அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அதுபோன்றுதான் நாம் ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுவோம். அல்லாஹ் தஆலா பல விதங்களிலே சோதிப்பான். ஏன் அந்த சோதனைகள்? நாம் ஈமானில் எந்த அளவு உறுதியாக இருக்கிறோம் என்பதற்குத்தான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70,000 பேர் எனது சமுதாயத்தில் கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னதுல முதல் சாராராக சொன்னது யாரை? அவர்கள் ஓதி பார்க்குமாறு பிறரிடம் கேட்க மாட்டார்கள். அது அனுமதிக்கப்பட்ட விடயமாக இருந்தாலும் அங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அந்தஸ்தை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக, அந்த சிறப்பை அடைய வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறார்கள். அவங்க தாமாக ஓதிக்கொள்றதுல இங்க தடை வரல. பிறரிடம் என்ன செய்வது, கேட்பது என்பதும் தடை இல்லை. ஆனால் அந்த சிறப்பு அடைய முடியாமல் போய்விடும். அப்ப எனவே இது முதலாவதாக அதிலே சொல்கிறார். அதே போன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் வலா யததையரூன், என்ன செய்ய மாட்டார்கள்? பறவை சகுனம் பார்க்க மாட்டார்கள். இந்த சகுனத்தை பத்தி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்று உண்மையில எந்த அளவுக்கு இது பலருடைய வாழ்விலே ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது ஏனைய சமுதாயங்களோடு வாழுகின்ற காரணத்தால், ஏனைய மத நம்பிக்கைகளோடு உள்ள சமூகங்களோடு நாம் கலந்து வாழுகின்ற காரணத்தால் அவைகள் இந்த முஸ்லீம்களுடைய வாழ்விலும் அது தாக்கம் செலுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கிறோம். அவர்களிடம் காணப்படுகின்ற அந்த தவறான நம்பிக்கைகள் நமது சமுதாயத்திலும் என்னது பலரிடம் காணப்படுகின்றன. இஸ்லாமிய நம்பிக்கை என்ன? நமது நம்பிக்கை என்ன? அல்லாஹ் நமக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நமக்கு நடக்காது. அப்படித்தானே? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவராக இருக்கும் போது, சிறுபிராயத்தில் இருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அவரை அழைத்து என்ன சொன்னார்கள்? அந்த சிறுவருடைய உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் எதை விதைத்தார்கள்? என்ன சொன்னார்கள்? இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபத், அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இதான் ஆழமான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் ஊட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக்கொள். அல்லாஹ்வை பாதுகாப்பது என்றால் முதன்மையானது என்ன சொல்லுங்க? தௌஹீத். என்ன முதன்மையானது? தௌஹீத். அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் என்றால் நாம் தௌஹீத், ஏகத்துவத்தில் உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். அதில் நாம் ஆட்டம் காணக்கூடாது. மூட நம்பிக்கைகள், தவறான நம்பிக்கைகள் வந்து நுழைந்து விடக்கூடாது. அதில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள் என்றால் தௌஹீத், ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையிலே உறுதியாக இருத்தல். அடுத்து என்ன சொல்கிறார்கள்? இஹ்ஃபதில்லாஹ தஜிதுஹு துஜாஹக், அல்லாஹ்வை பாதுகாத்துக் கொள், அல்லாஹ்வை நீ முன்னால் காண்பாய் என்றால் என்ன? அல்லாஹ்வுடைய உதவி உனக்கு நேரடியாக கிடைக்கும். அல்லாஹ்வை நீ பாதுகாத்துக் கொள் என்றால் ஏகத்துவத்தில் ஓரிரை கொள்கையிலே நீ எந்த அளவு உறுதியாக இருப்பாயோ, அல்லாஹ்வுக்குரிய கடமைகளை பேணுவாயோ,
அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய், அல்லாஹ்வுடைய உதவியை காண்பாய். அடுத்து என்ன சொன்னார்கள்? அறிந்துகொள், அன்னல் உம்மத லவிஜ்தமஅத், சமுதாயமே ஒன்று சேர்ந்து விட்டது, சமுதாயமே ஒன்றுபட்டு விட்டது. எதற்காக? உனக்கு எதிராக, உனக்கு எதிராக சமுதாயமே ஒன்று திரண்டு விட்டது. ஆனால் அவர்கள் என்ன பாதிப்பை உனக்கு செய்ய நாடுகிறார்களோ அதை அல்லாஹ் எழுதவில்லை, அது அல்லாஹ்வுடைய ஏட்டில் இல்லை. அல்லாஹ் அதை முடிவு செய்யவில்லை என்றால் சமுதாயமே திரண்டு விட்டாலும் அதை அவர்களால் செய்ய முடியாது, உனக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. எப்படியான நம்பிக்கை இது? இப்படியான நம்பிக்கை உள்ளவர்கள்ட்ட சகுனம் எல்லாம் வர முடியுமா? நினைச்சு பாருங்க. எப்படியான நம்பிக்கை, எப்படியான நம்பிக்கை ரசூலுல்லாஹ் விதைக்கிறாங்க. இப்படியான நம்பிக்கையை விதைக்கக்கூடிய உள்ளங்கள்ல சகுனம் என்பதெல்லாம் இது ஒரு சப்ஜெக்டே, இது ஒன்றே கிடையாது. எப்படியான நம்பிக்கை? முழு ஒட்டுமொத்த சமுதாயமே திரண்டு விட்டாலும் உனக்கு ஒரு தீங்கை பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு, ஆனால் அல்லாஹ்வுடைய ஏட்டில் அந்த பாதிப்பு அந்த தீங்கு எழுதப்படவில்லை என்றால் அவர்களால் உனக்கு அதை செய்ய முடியாது. அருமையான சகோதரர்களே, எப்படியான நம்பிக்கை! அந்த நம்பிக்கை எங்க விதைக்கிறாங்க? சிறுவர்களுடைய உள்ளத்தில், சிறுவராக இருக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் உள்ளத்தில் ரசூலுல்லாஹ் விதைக்கிறார்கள். அதே போன்றுதான் சொல்கிறார்கள், ஒட்டுமொத்த சமுதாயமே ஒன்று சேர்ந்து விடுகிறது. எதற்காக? உனக்கு ஒரு நலவை செய்வதற்கு, ஒரு நன்மை செய்வதற்கு ஒன்று சேர்கிறார்கள். ஆனால் என்ன செய்ய முடியவில்லை? அது அல்லாஹ்வுடைய ஏட்டில் அந்த நன்மை உனக்கு இல்லை என்று சொன்னால், ஒட்டுமொத்த உலகமே ஒன்று சேர்ந்தால் அந்த நன்மை உனக்கு தர முடியாது. அருமையான சகோதரர்களே, எப்படிப்பட்ட நம்பிக்கை! எவ்வளவு ஆழமான நம்பிக்கை! இந்த நம்பிக்கை ஊட்டப்படுகிறது. எனவே இந்த நம்பிக்கை எந்த உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றுகிறதோ அவர்கள் இந்த மூட நம்பிக்கைகள், சகுனம், இவைகளுக்கு பின்னால் ஒருபோதும் செல்ல மாட்டார்கள், இவைகளுக்கு பின்னால் செல்ல மாட்டார்கள். நாம் இது தொடர்பான ஹதீஸ்களை பார்க்கின்ற போது, இப்ப நீங்க அல் குர்ஆனில் கூட அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சில வசனங்களை, செய்திகளை பாருங்கள். நபிமார்களுக்கு எதிராக எப்படியெல்லாம் என்ன செய்தார்கள்? குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார்கள், நபிமார்களை எப்படியெல்லாம் தூற்றினார்கள் என்பதற்கு நீங்க அல் குர்ஆன்ல 36வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தை எடுத்து பாருங்கள். நபிமார்களை பார்த்து தஅவா செய்வதற்காக, ஏகத்துவத்தின் பால், ஓரிரை கொள்கையின் பால் அழைப்பு விடுப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த நபிமார்கள், அந்த நபிமார்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? அவர்கள் சொன்னார்கள், அதாவது காலு இன்னா ததய்யர்னா பிக்கும் என்று சொன்னார்கள். நிச்சயமாக நாங்கள் உங்களை துட்சகுனமாகவே கருதுகின்றோம், உங்களை நாம் துட்சகுனமாகவே கருதுகின்றோம் என்று சொன்னார்கள். அதற்கு அடுத்த வசனத்திலே அவர்கள் நபிமார்களுடைய பதில் என்ன? காலு தாஇருக்கும் மஅகும், அதற்கு அனுப்பப்பட்ட அந்த தூதர்கள் சொன்னார்கள், உங்கள் துட்சகுனம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது, உங்களுக்கு நாம் நல்லுபதேசம் செய்வதையா துட்சகுனமாக கருதுகிறீர்கள்? பல் அன்தும் கௌமும் முஸ்ரிஃபூன், நீங்கள் வரம்பு மீறிய ஒரு கூட்டத்தினராகவே இருக்கின்றீர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியும் சமூகம் பார்க்கும். எப்படி? அதாவது நல்லது செய்யக்கூடியவர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் பயணிப்பவர்கள், தௌஹீதிலே பயணிப்பவர்கள், சுன்னாவிலே பயணிப்பவர்கள், இவர்களை இப்படியும் குறை கூறுவார்கள். இவர்களால தான் ஊருக்கு இந்த பிரச்சனை வருது, இவர்களால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டுச்சு என்று என்ன செய்வார்கள்? சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க. நபிமார்களுக்கு எப்படி சொன்னார்கள்? நபிமார்களுக்கே இவ்வாறு சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் அல் குர்ஆனிலே மற்றும் ஒரு வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம். சூரத்துல் ஆராஃபுடைய 131வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபஇத் ஜாஅத்ஹுமுல் ஹஸனா காலூ லனா ஹாதி என்று சொல்வார்கள். ஒரு நன்மை அவர்களுக்கு வருமானால் அதற்கு என்ன செய்வார்கள்? அது நமக்கு உரிமையாக வர வேண்டியதுதான் என்று அதற்கு அவர்கள் சொந்தம் கொண்டாடுவார்கள். இப்படி சொல்வார்கள். வயின் துசிபுஹும் ஸய்யிஅ, அவர்களுக்கு ஒரு தீமை வரும்போது, அவர்களுக்கு ஒரு கெடுதி ஏற்படும் போது சொல்வார்கள், யத்தையரு பிமூசா வ மன் மஅஹு, இது மூசாவினாலும் அவரோடு இருப்பவர்களாலும் வந்த பீடையாக அதை பார்ப்பார்கள். இவ்வாறு பார்ப்பார்கள். அலா இன்னமா தாயிருஹும் இந்தல்லாஹ் வலாகின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அவர்களுடைய அந்த துர்ச்சகுனம் எல்லாம் யாரிடம் இருக்கிறது? அல்லாஹ்விடம் இருக்கிறது. அவர்களுடைய இந்த துர்ப்பாக்கியம் எல்லாம் அல்லாஹ்விடம் இருந்தே தான் வந்திருக்கிறது.
எனினும் அவர்கள் பெரும்பாலான இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியாக நல்லவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? உங்களால தான் இந்த கெடுதி வருது, உங்களால தான் இந்த மோசம் வருது என்று சொல்லியும் சொல்வார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொரோனாவுடைய காலத்தில் என்ன செய்தார்கள்? நிறைய முஸ்லிம்களோடு தொடர்படுத்துறதுக்கு முயற்சித்தார்கள். கொரோனாவுடைய காலத்தில் எடுத்தீங்கன்னா இலங்கை போன்ற நாடுகள் ஆரம்ப கட்டங்களில் என்ன செய்தார்கள்? இது முஸ்லிம்களால தான் பரவுது, முஸ்லிம்கள் தான் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள். எனவே தமிழ்நாட்டில் கூட நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தப்லீக் மர்கஸில் ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்தார்கள்? அதால தான் உருவாகி சொன்ன மாதிரி இப்படி இந்த மாதிரி வேலையிலும் பார்ப்பார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது இந்த தியரா என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற போது என்ன, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 70,000 பேரை சொல்கின்ற போது கேள்வி கணக்கின்றி நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள், அவங்களோட முகங்கள் எப்படி முழு பௌர்ணமியை போன்று பிரகாசமாக சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவங்க என்ன செய்ய மாட்டார்கள்? சகுனம் பார்க்க மாட்டார்கள். அந்த சகுனம் என்பது அவங்கள்ட்ட இருக்காது. அவங்களோட முழுமையான நம்பிக்கை என்னதான்? அவர்கள் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த தியராவை பற்றி வரக்கூடிய செய்திகள்ல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன தியரா என்பது கிடையாது, பறவை சகுனம் என்பது கிடையாது என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க. வயுஜீபுனில் ஃபஅல் என்றார்கள். லா அதுவா வலா தியரா, அதாவது தொற்று நோய் என்பது கிடையாது. தொற்று நோய் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் இங்க எந்த தொற்று நோயை எந்த அடிப்படையை வச்சு சொல்றாங்கன்னு சொன்னா, ஜாஹிலிய காலத்தில், அறியாமை காலத்தில் என்ன செய்யறாங்க? தொற்று நோய் அதற்கே ஒரு சக்தி இருக்கிறது, அதுவாகவே தொற்றிக்கொள்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. எனவே அதைத்தான் ரசூலுல்லாஹ் இல்லை என்று சொன்னார்கள். அதைத்தான் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன செய்கிறது? நோய் ஒருவரை தொற்றிக்கொள்ளும். அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அது தொற்றிக்கொள்ளும் என்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்கிறது. அதனால் இஸ்லாம் என்ன செய்கிறது? பல அதாவது தற்காப்பு வழிமுறைகளை எல்லாம் சொல்லி தருகிறது. அதாவது நோய் உள்ள ஒட்டகத்தை நீங்கள் ஆரோக்கியமான ஒட்டகங்களோடு போய் சேர்த்து விடாதீர்கள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அப்படியான பாதுகாப்பையும் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்தியில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா அதுவா வலா தியரா, பறவை சகுனம் கிடையாது. அடுத்து சொல்றாங்க வயுஜீபுனில் ஃபஅல் என்று சொல்கிறார்கள். நல்ல வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தும். நல்ல வார்த்தைகள் என்பதை ரசூலுல்லாஹ் விரும்பினார். நல்ல வார்த்தைகள். ஃபஅல் என்றால் என்ன? அல் கலிமத்து தய்யிபா, நல்ல வார்த்தைகள். உதாரணமாக ஒரு நோயாளியை நாங்கள் நோய் விசாரிக்க போகிறோம் என்று சொன்னால், அவருக்கு ஒரு வார்த்தை கேட்குது, என்ன யா சாலிம் என்ற ஒரு வார்த்தை கேட்கணும். சாலிம் என்ற ஒரு வார்த்தை அவர் காது கேட்குது. சாலிம் என்றால் யாரு? என்ன ஆரோக்கியமாக உள்ளவர், ஈதேற்றமாக உள்ளவர். அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யுது? நல்ல ஒரு வார்த்தை. அப்ப இது போன்ற நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பதற்கு உதவி புரியும். அதன் மூலம் அவருக்கு என்ன செய்யலாம்? ஆரோக்கியம் கிடைக்கலாம். எப்படியான நல்ல வார்த்தைகள். ஒரு நோயாளிகிட்ட போய் நாங்கள் நல்ல விஷயங்களை சொல்வது என்பது, நல்ல வார்த்தைகள் என்பது என்ன செய்யும்? அவரது உள்ளத்தை மகிழ்விக்கும். அவருடைய நோய் குணமடைவதற்கெல்லாம் அது காரணியாக இருக்கும். இப்படியாக இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? இதை அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள். அடுத்து நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தியரா என்பதை பொறுத்தவரையில் என்ன, இந்த சகுனம் போன்றவைகள், இந்த நம்பிக்கைகள் ஒருவருடைய உள்ளத்திலே வந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹ் அதை ஷிர்க், அத்தியரத்து ஷிர்க் என்றார்கள். இப்படியான வெய்களில் ஒருவர் வீழ்ந்து விடுவாராக இருந்தால் அதற்கு பரிகாரமாக அவர் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த் வலா யத்ஃபஉ ஸய்யிஆத்தி இல்லா அன்த் வலா ஹவுல வலா குவத இல்லா பிக் என்ற வார்த்தைகள் இதற்கு பரிகாரமாக சொல்ல வேண்டிய வார்த்தைகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹும்ம லா யஅதி பில் ஹஸனாத்தி இல்லா அன்த், நன்மைகள் உன்னை கொண்டே தவிர வருவது கிடையாது, உன்னை கொண்டே அன்றில்லை நன்மைகள். அதே போன்று வலா யத்ஃபஉ ஸய்யிஆத்தி இல்லா அன்த், தீமைகளை தடுப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. அதே போன்று வலா ஹவுல வலா குவத இல்லா பிக், ஒரு நன்மையை நாம் செய்வதாக இருந்தாலும் பாவத்திலிருந்து விலகுவதாக இருந்தாலும் உன்னை கொண்டே அன்றி இல்லை என்ற இவ்வாறான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அத்தியரத்து ஷிர்க் என்று 3 முறை சொல்லிவிட்டு சொன்னார்கள். இந்த பறவை சகுனம் என்பது இணை வைத்தலாகும், ஷிர்காகும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது நிச்சயமாக இது என்ன செய்துவிடும் என்றால், தவக்குல், அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குள்ள தான் பலவீனத்தை ஏற்படுத்தும். தவக்குல் என்பது எந்த அளவு ஒருவருக்குள் உறுதியாக இருக்குமோ இவ்வாறான தவறான நம்பிக்கைகள் அவர்களிலிருந்து நீங்கிவிடும், இல்லாமலாகிவிடும். எனவே நறுமையான சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70,000 பேர் கேள்வி கணக்கின்றி எனது சமுதாயத்தில் சொர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னவர்ல இரண்டாவதாக சொன்னது அவர்கள் பறவை சகுனம் பார்க்க மாட்டாங்க. சகுனம் என்று சொன்னால் அறியாமை காலத்தில் என்ன செய்வார்கள், பறவை வலப்பக்கமாக அது பறந்தால் அவங்களோட காரியத்துக்கு செல்வார்கள். அது இடப்பக்கமாக பறக்குமாக இருந்தால் என்ன செய்ய மாட்டார்கள், தங்களுடைய காரியத்துக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள் என்ற இந்த மோசமான நம்பிக்கை அவர்களிடம் காணப்பட்டது. மற்றும் ஒரு ஹதீஸிலே நீங்கள் பார்க்கலாம், அஹ்மதில் இடம்பெறக்கூடிய செய்தி, மன் ரத்தத்துஹு தியரத்து அன் ஹாஜதிஹி ஃபகத் அஷ்ரக. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த சகுனம் என்பது அவர் செல்லக்கூடிய காரியத்தை விட்டு அவரை தடுத்து விடுமாக இருந்தால், இப்ப போறாரு, பறவை என்ன செஞ்சது, இடப்பக்கமாக பறந்து விட்டது, ஒரு தேவைக்காக செல்கிறார், செல்லாமல் திரும்பி வருவார் என்றால் ஃபகத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார். சொல்றாங்க, அவர் இணை வைத்து விட்டார் என்று சொல்கிறார்கள். ஒரு தேவைக்காக ஒருவர் செல்கிறார், என்ன செய்யறாரு, பூனை குறுக்க வந்துட்டு, அல்லது வேற என்ன சொல்லுங்களேன், கொஞ்சம் என்னென்ன சொல்ல, என்னென்னலாம் இருக்குது சமூகத்தில், என்னெல்லாம் சொல்லுங்க. என்ன குறுக்க வாரது சொல்லுங்களேன். சிலவங்க வந்து என்ன, அந்த வெற்று குடம் இருக்குது, வெற்று குடத்தோட முன்னால வந்தா விதவைகளா, விதவைகள் முன்னால வந்தா, வேற உங்களோட ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொன்று இருக்குமே. அப்ப இது மாதிரியான விஷயங்கள் புரியுது அவங்க சொல்றது. அப்ப இவைகள் வந்து என்ன செஞ்சுட்டு, இப்ப சிலவங்க சமூகத்துல சில மோசமானவங்க முன்னால வந்துட்டாங்க, மோசமான ஏழ்மை வறுமை அப்படி எல்லாம் இருப்பாங்களா இல்லையா, இவங்க சொல்ற மாதிரி விதவைகள் மாதிரி. அப்ப எனவே இவைகள் என்ன செய்து, அவர் செல்லக்கூடிய காரியத்துக்கு செல்ல விடாமல் அவரை தடுக்குமாக இருந்தால், திரும்புவாராக இருந்தால் ஃபகத் அஷ்ரக, அவர் இணை வைத்து விட்டார் சொல்றாங்க. இவ்வளவு கடுமையான வார்த்தை பாருங்க. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய ஒருவன் இவ்வாறு செயல்பட மாட்டான். அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்ல, ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர் யார், ஈமானுடைய சுவையை உண்மையாக கண்டுகொண்டவர் யார் என்றால், அதாவது ஒன்று அவருக்கு தவறிவிட்டால் அது அவருக்கு கிடைக்கக்கூடியது அல்ல என்பதை அவர் உறுதியாக நம்ப வேண்டும். அவருக்கு ஒன்று தவறிவிட்டது என்றால் அது அவருக்கு கிடைக்கக்கூடியது அல்ல. அவருக்கு ஒன்று கிடைக்கிறது என்றால் நிச்சயமாக அவருக்கு அது என்ன, அவரை விட்டு தவறக்கூடியதல்ல என்ற நம்பிக்கை எந்த அளவு ஒருவருக்குள் ஆழமாக வேறொன்றுமோ அவர்தான் ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர் என்று சொல்றாங்க. ஈமானுடைய சுவையை கண்டுகொண்டவர். நாங்கள் ஹதீஸ்ல படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் முஃமினுல் கவி கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் ضعيف. பலவீனமான மூமினை விட பலமிக்க மூமின் அல்லாஹ்விடத்தில் விருப்பத்துக்குரியவன் சிறந்தவன். பலமிக்க மூமின் என்றால் எதை வைத்து முடிவு செய்வது, பலமிக்க மூமின் பலவீனமான மூமின் என்பதை எதை வைத்து தீர்மானிப்பது என்று அருமை சகோதரர்களே, அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்லி வாராம். என்ன சொல்றாங்க, அதாவது இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉ, உனக்கு பயனளிக்கக்கூடியவைகள்ல நீ பேரார்வம் கொள். உனக்கு எதெல்லாம் பயனளிக்குமோ அதில் நீ முயற்சி செய்ய வேண்டும், அதில் நீ முயற்சி செய்து அதை அடைவதற்கு செயல்பட வேண்டும். அடுத்து என்ன, இஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு, அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொண்டே இரு, தேடிக்கொண்டே இருக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன், அல்லாஹ்வுடைய உதவியின்றி அருளின்றி நாம் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய உதவியின்றி அருளின்றி நாம் நம்ம எந்த அசைவுகளும் பேச்சுக்களும் எதுவுமே முடியாது. அனைத்துக்கும் அல்லாஹ்வுடைய உதவி தேவை, அல்லாஹ்வுடைய அருள் தேவை. நாங்கள் அந்த அருளையும் உதவியும் என்ன செய்யறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இஸ்தஈன் பில்லாஹ், அல்லாஹ்விடம் உதவி தேடு. அதே போன்று நீ என்ன செய்து விடாதே, அதாவது எனக்கு முடியாது இயலாது என்ற ஒரு தோல்வி மனப்பான்மையை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாது. பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் எப்படி ரசூலுல்லாஹ் போதிக்கிறாங்கன்னு பாருங்க, இவ்வளவு அழகான அறிவுரைகள் என்று பாருங்க. அல்லாஹ்வுடைய கதரின் மீது முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என்ன வழிகாட்டல், நல்ல விடயங்கள் நன்மையான விஷயங்களில் பேரார்வம் கொண்டு முயற்சி செய்ய வேண்டும், நீங்கள் செயல்பட வேண்டும், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். இயலாது முடியாது என்ற தோல்வி மனப்பான்மை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ளாதீர்கள், ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஒரு சிரமம் ஏற்பட்டு விட்டதா, லவ் அன்னி ஃபஅல்து கதா வ கதா என்று சொல்லாதீர்கள். நான் இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காதே, இப்படி செய்திருந்தால் இது நடந்திருக்காதே என்று இப்படி நீங்கள் சொல்லாதீர்கள். அந்த லவ் என்ற வார்த்தையை சொல்லாதீர்கள். அதற்கு மாற்றமாக நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன, கதருல்லாஹ மா ஷாஅ ஃபஅல். கதருல்லாஹ், அல்லாஹ் நாடியது, அல்லாஹ்வுடைய நாட்டம், மா ஷாஅ ஃபஅல்,
அவன் நாடியதை விரும்பியதை செய்தான். இது அல்லாஹ்வுடைய நாட்டம். கதருல்லாஹ் சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, கதருல்லாஹ்னு சொல்லுங்க. இவர் தான் யாரு? பலமிக்க மூமின். இவர் சொல்றாங்க இரண்டு பேரிலும் ஹைர் இருக்கிறது. பலமிக்க மூமின், பலவீனமான ரெண்டு பேர்ல ஹைர் இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர், சிறப்புக்குரியவர் யாரு என்று சொன்னால், இங்க உடல் ரீதியான பலத்தை இந்த செய்தி சொல்லல. என்ன ஈமானிய பலம்? ஈமானிய பலம் என்ன? ஈமானிய பலம் அவருக்கு கஷ்டங்கள், சோதனைகள், துன்பங்கள் வரும்போது அவர் சொல்வதெல்லாம் என்ன? கதருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர் முயற்சி செய்ய வேண்டும், ஆர்வத்தோடு முயற்சி செய்து செயல்பட வேண்டும். இறுதியில் அல்லாஹ்வுடைய முடிவு வரும்போது அதை பொருந்திக் கொள்ளக்கூடிய ஈமானிய பலம் இருக்க வேண்டும். கதருல்லாஹ், அல்லாஹ் நாடியது, மா ஷாஅ ஃபஅல், அவன் நாடியதை அவன் செய்தான், அவன் நாடியதை அவன் நிறைவேற்றினான் என்று சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்த வார்த்தையை நாம் என்ன செய்ய வேணும்? ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் என்று வரும்போது நாம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் இவைகள். கதருல்லாஹ் மா ஷாஅ ஃபஅல். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான அற்புதமான மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அழகான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள். நீங்க பாருங்க, அதாவது மூட நம்பிக்கைகள்ல ஏனைய சமூகங்கள் எடுத்து பாருங்கள். அவங்க எந்த அளவு மூட நம்பிக்கைகள்ல சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு அவர்கள் சிரமப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஒரு அற்புதமான மார்க்கத்தில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு எவ்வளவு எளிதாக்கி தந்திருக்கிறான். எவ்வளவு ஆழமான நம்பிக்கைகள், உறுதியான நம்பிக்கைகள். நாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று சொல்லி நாம் போய்கொண்டே இருப்போம். அப்படியா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று நாம் எவ்வளவு பெரிய சுமையை இறக்கி வைத்து விட்டு நாம் சென்று கொண்டே இருப்போம். அப்படி அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான மார்க்கத்தில் இருந்து கொண்ட ஒருவன் மூட நம்பிக்கைகளை அவைகளுக்கு பின்னால் செல்வானாக இருந்தால், இந்த சவுனம் இவைகளுக்கு பின்னால் செல்லக்கூடியவனாக இருப்பான் என்றால் எவ்வளவு ஒரு கைசேதம். அவன் தீன் மார்க்கத்தை படிக்காததான் அதற்குரிய காரணம், தீனை விளங்காததான் அதற்குரிய காரணம். நறுமையான சகோதரர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே மூன்றாவதாக அதிலே சொன்ன விடயம், முதலாவது நாங்கள் பார்த்தோம் என்ன? அவர்கள் வலா யஸ்தர்கூன் வலா யததய்யரூன் என்று சொன்னார்கள். அடுத்ததாக சொன்னார்கள் வலா யக்தவூன் என்று சொன்னார்கள். அதாவது நெருப்பினால் சூடிட்டு அவர்கள் சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள். நெருப்பினால் சூடிட்டு சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள். இதுல சில கருத்து வேறுபாடுகள், அனுமதி மறுபெற்ற விடயங்கள் இதில் இருக்குது. ஆனால் நாங்கள் தீபா அந்த தலைப்புக்குள்ள போகல. வலா யக்தவூன், சிறப்பை அடைவதற்காக, அந்த சிறப்பை உயர்வை அடைவதற்காக சொல்றாங்க. இதை சொல்றாங்க. இப்ப நெருப்பிட்டு அவங்க சூடிட்டு சிகிச்சை செய்து கொள்ள மாட்டார்கள். கடைசியாக இறுதியாக என்ன சொல்றாங்க? முத்தாய்ப்பாக என்ன சொன்னார்கள்? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். கடைசி என்ன சொன்னாங்க? வஅலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அவர்கள் அல்லாஹ்வின் மீது, ரப்பின் மீது முழுமையாக தவக்குல் வைப்பார்கள், தவக்குல் வைத்து செயல்படுவார்கள் என்று சொன்னாங்க. பாருங்க, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் எந்த அளவு தவக்குல், அல்லாஹ்வின் மீது அவன் அல்லாஹ்விடத்தில் தனது காரியங்களை ஒப்படைத்து விட்டால் அவன் கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன்? வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். இவர்கள் அல்லாஹ்விடத்தில் தங்கள் காரியங்களை ஒப்படைத்தாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டான். நறுமையான சகோதரர்களே, கைவிடப்படுகிறோம் என்றால் நம்பிக்கையில கோளாறு இருக்கிறது. குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க, வரலாறுகளை படியுங்கள். கைவிடப்படவில்லை. எந்த நபியும் எப்படியெல்லாம் உறுதியான நம்பிக்கையோடு, அந்த நபிமார்கள் எவ்வளவு இக்கட்டான நேரங்களில் எல்லாம் அந்த ஈமானிய பலத்தை வெளிப்படுத்தும் போது அல்லாஹ்வுடைய உதவியை நேரடியாக கண்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். இவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிப்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, இவ்வாறாக அதாவது நாம் இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து விடுபட வேண்டும். நிறைய எடுத்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இல்லாத விடயங்களை எல்லாம் தொடர்படுத்தி என்ன செய்வார்கள்? மூட நம்பிக்கைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவைகளிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என அல்லாஹு தஆலா, அல்லாஹ் காலத்தை படைத்தவன் அல்லாஹ். எனவே அல்லாஹ் அவன் அதை நாடியவாறு அவன் அதை இயக்குகிறான், அவன் அதை நிர்வகிக்கிறான். நாங்கள் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்பட வேண்டுமே தவிர என்ன அந்த நாள் சரியில்லை, அந்த நாள் மோசமானது, அந்த நாள் பீடையானது, அந்த மாதம் பீடையானது, இப்படியான இது இஸ்லாமிய வழிகாட்டல் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை நீங்கள் எடுத்து பாருங்க, சஃபருடைய மாதத்திலே நடந்த நிகழ்வுகளை எடுத்து பாருங்கள். சஃபருடைய மாதத்துடைய நிகழ்வுகளை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா,
ரசூலுல்லாஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டது சஃபர்ல தான். சொல்லுவாங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் புறப்பட்டது எந்த மாதம் தான்? சஃபர் மாதத்தில் தான் புறப்பட்டார்கள். ஹிஜ்ரத் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு இஸ்லாத்தில். உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய கலண்டரை உருவாக்குகிறார்கள். அதற்கு அடிப்படையாக ஹிஜ்ரத்தை ஆக்குகிறார்கள். அதை என்ன செய்யறாங்க? ஆண்டுடைய துவக்கத்துக்கு அதே கொண்டு வாங்க, ஹிஜ்ரத்தை கொண்டு வருகிறார்கள். ஹிஜ்ரத்தை வைத்து நாம் ஆண்டை துவக்குவோம் என்று. சுப்ஹானல்லாஹ். எனவே சஃபர்ல தான் இந்த நிகழ்வு நடந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அவர்கள் ரபீஉல் அவ்வல்ல வந்து மதீனாவை வந்து அடைகிறார்கள் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஹிஜ்ரி 2வது வருடம் நடந்த சஃபர் மாதத்தில் தான் கஸ்வத்துல் அப்வா என்று சொல்லக்கூடிய யுத்தம் நடைபெறுகிறது. இதுதான் அவ்வளவு கஸ்வத்து ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய முதல் யுத்தமாக அடையாளப்படுத்துகின்ற யுத்தம். அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 7 ஹைபர் வெற்றி கொள்ளப்படுவதும் சஃபர் மாதத்தில் என்ற செய்தியை பார்க்கிறோம். சஃபர் மாதத்தில் ஹைபருடைய வெற்றி என்பதை பார்க்கிறோம். அதே போன்று அந்த ரோமுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய தூதர் உஸாமத் இப்னு ஸைதுடைய தலைமையில் ஒரு படையை அனுப்பியது ஹிஜ்ரி 11 எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சஃபர் மாதத்துடைய கடைசியில் தான், இறுதியில் தான், ரசூலுல்லாஹ் மரணிப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக. அதே போன்று மதாயினுடைய அந்த பாரிசுடைய தலைநகரத்துடைய வெற்றிகள் எடுத்து பார்த்தாலும் ஹிஜ்ரி 16 சஃபர்ல தான் நிகழுகிறது என்பதை பார்க்கிறோம். இப்படியாக என் அருமையான சகோதரர்களே, இந்த சஃபரில் எத்தனை வெற்றிகள் இஸ்லாத்துக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இவ்வாறு சஃபர் என்பது என்ன பீடை அல்ல என்பதை இந்த செய்திகள் எல்லாம் உறுதிப்படுது. ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க, என்ன சஃபர் என்பது பீடை கிடையாது என்பதை சொல்லிவிட்டார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அந்த சஃபர் மாதத்துடைய இறுதி புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லி அதில் சில சடங்குகளை செய்வதும் என்ன ஜாகிலியத். இந்த ஜாகிலியத்திலிருந்து நாங்கள் வெளியேற வேண்டும். இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி வழிகாட்டவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லித்தரவில்லை. எனவே இவ்வாறான ஜாகிலியத்திலிருந்து விடுபட வேண்டும். அந்த நாளில் சில சிறப்பான தொழுகைகளை சிலர் தொழுகிறார்கள். இவ்வாறாக அதே போன்று சில இலைகளில் சில எழுத்துக்களை என்ன செய்யறாங்க, எழுதி கரைத்து குடிப்பது, இது போன்ற பல மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன. இவற்றிலிருந்து சமூகம் விடுபட வேண்டும். இவைகளுக்கும் அல்லாஹ்வுடைய தீனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவ்வாறான பிதஅத்துகளில் இருந்து நாம் விடுபட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அதாவது மூட நம்பிக்கைகளை பொறுத்தவரையில அது என்ன, அவைகளை ரசூலுல்லாஹ் தகர்த்தெறிந்தார்கள். அந்த அறியாமை காலத்திலே காணப்பட்ட இப்படியான பழக்க வழக்கங்களை எல்லாம் தனது பாதங்களுக்கு கீழ் போட்டு மிதித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அவைகளை மறுபடியும் உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக நாம் மாறக்கூடாது. நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து செயல்படக்கூடிய உண்மையான மூமின்களாக அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ். நம்மை சூழ நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நிகழ்த்துவன் அல்லாஹ். நறுமையான சகோதரர்களே, நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்நாளில் ரசூலுல்லாஹ்வுடைய அருமை மகன் இப்ராஹிம் மரணித்த அந்த தினத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது. மக்கள் பேசிக்கொண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய மகன் மரணித்து விட்டார்கள், அதற்காக வானமே கவலை தெரிவிக்கிறது என்று பேசிக்கொண்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அதை என்ன செய்தார்கள், உடனே மக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். உரை நிகழ்த்தி சொன்னார்கள், யாருடைய இறப்பிற்காகவோ பிறப்பிற்காகவோ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ஏற்படுவது கிடையாது. இவைகள் அல்லாஹ்வுடைய பெரும் அத்தாட்சிகள் என்றும் உள்ளவைகள். அல்லாஹ் அடியார்களை பயத்தில் ஆழ்த்துவதற்காக இவைகளை நிகழ்த்துவது அல்லாஹ். இப்படி என்ன செய்யக்கூடாது, தொடர்படுத்தக் கூடாது என்று சொன்னாங்க. உடனே தடுக்கிறார்கள். இப்படி என்ன செய்யக்கூடாது, சம்பந்தம் இல்லாமல் தொடர்படுத்தக் கூடாது என்று தடுக்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். எனவே நாம் எந்த அளவு குர்ஆனுடைய சுன்னாவுடைய விளக்கத்தோடு நாம் செயல்படுவோமோ அந்த அளவுக்கு இவ்வாறான இந்த மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் விடுபடுவோம். இதிலிருந்து நாம் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும். அதே போன்று நமது பெண்கள் சகோதரிகள் அவர்களும் என்ன செய்ய வேண்டும், இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நமது சில வயதான பெண்களிடத்தில் இவ்வாறான நிறைய மூட நம்பிக்கைகள் பரவலாக காணப்படும். என்ன காரணம், அந்த இஸ்லாத்துடைய அடிப்படை அவங்களுக்கு சரியாக கிடைக்காதுதான். குர்ஆன் சுன்னாவை நாம் கற்றுக்கொள்கின்ற போது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலை கற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக இவைகளில் நாம் விடுபடுவோம். அனைத்தையும் நிகழ்த்தக்கூடியவன் அல்லாஹ். அவன் விதித்ததை தவிர வேறு எதுவும் நம்மை அடையாது என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும். அப்படிப்பட்ட மூமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.